ஹே கைஸ், டே 2. நேற்று அரிக்கல் ஃபால்ஸ் போயிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அதிரப்பள்ளி சுற்றி இருக்கிற ஃபால்ஸ் கண்டிப்பாக போகிறோம். இப்போதான் தூங்கி எழுந்தோம் 2 பேரும். அவன் நண்பர் உள்ள பாத்ரூம் எதுவும் பண்ணிகிட்ருக்காப்புல. செம வெயில் நல்லாயிருக்கு. இன்னைக்கு கிளைமேட்டு நேற்று நைட்டு சரியான மழை. இப்போ தான் வந்துட்டு இந்த சூரியனே மூஞ்சி படுது. செம ஃபீலாக இருக்குது. தூங்கி எழுந்து உக்காந்துருக்கேன். மணி வந்துட்டு 7:55 நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னொரு நேரத்தில் கிளம்பி சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நேராக அதிரப்பள்ளி தான் பைக்கில் போகிறோம். ஹே கைஸ், நம்ம கிளம்பியாச்சு. ஸோ டே 2ல் இருக்கும். அதிரப்பள்ளி ஃபால்ஸ் தான் போக போகிறோம். அதை சுற்றி இருக்கிற ஃபால்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வளைச்சல், வளரா, சந்தி எல்லா ஃபால்ஸுமே கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி பைக்கை வர ரெண்டுக்கு எடுத்துருந்தோம்ல. ஸோ பைக்கை கொடுத்துட்டு கொச்சின் கிளம்புறோம். கொச்சின் போயிட்டு அங்கே 2 நாள் ஸ்டே இருக்குது. டே 3, டே 4 இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லைவாக ராஸ் சவுண்டோட எல்லாமே இருக்கும். ஃபுல்லாகவே நீங்கள் அந்த பிளேஸ் போனால் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னடா பார்க்குறீங்களா, பேக் மாட்ட முடியல, நிற்கிட்டு இருக்கு. சரிங்களா? செம கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பயங்கரமாக இருக்குது பேக் சைடில். நேற்று பெஞ்ச மழை, இன்னைக்கு வெயில் அடிக்குது. நல்ல வேலை தான் நினச்சிட்டு இருந்தேன். வெயில் அடிச்சு அடிக்கணும், மழை பெஞ்சா ட்ரிப்பு மோசமாகிடுமேட்டு. நல்லாயிருக்கு. பார்ப்போம். போயிட்டு பைக்கில் போயிட்டுருக்கும்போது பார்ப்போம். ஸோ கைஸ், அதான் கிளம்பியாச்சு. பைக்கில் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு சாப்பிட தான் போகிறோம். சாப்பிடல காட்டும். கைஸ், அதான் சாப்பிட வந்துட்டோம். சாப்பிட ஒரு கடையில் இறங்கியிருக்கோம். காட்டுறோம் என்னன்னு பார்ப்போம். அதான் கைஸ், சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு திரும்ப கிளம்பியாச்சு. பார்ப்போம். அதிரப்பள்ளி மீட் பண்ணுவோம். கைஸ், இந்த கேரளா சீரிஸ் எபிசோட்ஸோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆல்சோ அந்த ப்ளே பண்ண கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களால் பார்க்க முடியும். ஒரு ப்ளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இது இந்த இது தானே பார்க்க மரமா? அது பைன் மரமா? இல்லை, அதுவும் இல்லை. ஏதோ ஒரு மரங்க. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடாடாடா, அவ்வளோதான். அதிரப்பள்ளி அந்த ஃபால்ஸ் இதுக்குள்ளே என்டர் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். செக் போஸ்ட் தாண்டி வந்துட்டு இருக்கோம். வாவ் வாவ், என்னடா இப்படி இருக்கு? ரோட பாரு, ரோட்ல இதுதாங்க இந்த சாலக்குடி ரிவர். அதிரப்பள்ளியிலேருந்து வர தண்ணின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. செமையாக இருக்குங்க பார்க்கவே. நல்லா இருக்குல்ல இந்த இடம்? அப்படியே இந்த பக்கம் பாருங்க, மலை. ஆனால் வியூ தாண்டா, வியூ பாயிண்ட் சும்மா தாறு மாறாக இருக்கு. ஐயோயோ, இங்கே எப்படி இருந்தால் அங்கே எப்படி இருக்கும் மக்களே. இது வந்து இங்கே யானை இருக்குன்னு சொல்கிறாங்க. போர்டு போட்டிருக்கு. இந்த பையில ஆறு அடிக்காதான்னு சொன்னால் அப்போ தான் ஆறு அடிக்கிறான். டேய் சும்மாறா, ஏதோ கோயில் அது என்னமோ இருக்குது. யானையை பார்க்குறோம். யானை மிதிச்சுன்னு வச்சுக்கோங்க, யானை சாணி மாதிரி ஆகிடுவான். நீமே இப்போ ஆக்சுவலாக அது பக்கம் ஃபுல் ஃபாரஸ்ட்டு போடலை. ஆக்சுவலாக ஃபாரஸ்ட் ஏரியாங்க. அங்கே செக் போஸ்ட்டு போட்டுருந்துச்சு. சரிங்களா?
நாங்கள் தாண்டி போக முடியாது போல். இதை கிராஸ் பண்ணி தான் அங்காண்ட போகணும். அங்காண்டி செக் போஸ்ட் இருக்குது போல எனக்கு. ஒரு பிரிட்ஜ் இருக்குது மச்சான். போனங்கன்னு தட்டிடாத சரியா? வேறு வழுக்குது, கையில் நிற்க மாட்டேது. கேஸ் சரியில்லை. இதாங்க அந்த சாலக்குடி ரிவர். இதை கிராஸ் பண்ணி அங்காண்ட போகணும் போல். இந்த பக்கம் ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே தலைக்கு மேலே சுற்றி இந்த பக்கம் பாருங்கள். சிறப்பாக அந்தளவுக்கு இல்லை, பட் வியூ செமையாக இருக்கு. எங்கே பாரு பின்னாடி பாருங்க. என்னடா இது தீம் பார்க் மாதிரி இருக்கு. ஓ இந்த ஸ்னோ ஸ்டார்ம் மச்சான், நான் சொன்னேன்ல மச்சான் இங்கேயும் போகணும். நம்ம ரிட்டர்ன் வரும்போது இங்கே போவோம். இந்த இடத்த பார்த்துக்கோங்க, வருவோம் திரும்ப ஸ்னோ ஸ்டார்ம். டைம் இருந்தா 2 நாள் பிளான் பண்ணியிருந்தோம்ல இங்கே. நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக அதிரப்பள்ளி ஃபால்ஸில் பார்த்துட்டு, ஒரு நாள் இந்த ஸ்னோ ஸ்டார்மு அந்த பிரிட்ஜ்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பிளானே கேன்சல் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டே அதிரப்பள்ளியாக இருந்துச்சு. பட் ஆனால் என்னாச்சுன்னா ஃபஸ்ட் டே வந்துட்டு கொஞ்சம் லேட்டானால வருது. ரீச் பைக் கிடைக்க லேட்டானால ஹரிக்கில் ஃபால்ஸ் நம்ம போனோம். ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட் டே தான் இங்கே வந்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர் நினைக்கிறேன். பயங்கரமாக ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஃபோக்கஸ் ஆகலடா. அதிரப்பள்ளி அட்வென்ச்சர்ஸா என்னது இது? மச்சான் அந்த ஜிப் ஜாக் ஏதோ சம்திங்லாம் இருக்குடா இல்லை? பார்ப்போம் இது என்னன்னு வந்து. ஐ லவ் அதிரப்பள்ளி. பார்ப்போம். ஒயிட் எலிமெண்ட்ஸ் சொன்னால் கிராஸ் பண்ணும் போல். அதனால் 30க்குள்ளே போகணும். பார்த்துப்போம். மக்களே இதோ போட்டிருக்கு பாருங்க, யானை வர வழியாம். வந்து மிதிச்சதுன்னா அவ்வளோதான். மக்களே வந்துட்டோம். போயிட்டு டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுக்கணும், என்ட்ரி பாஸ்க்கு. ஸோ அதான் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு இன்னும் ஒரு 200 மீட்டர் தான் இங்கே வந்து ஃபால்ஸு. நடந்தே கூட போயிடலாம் பார்ப்போம். கைஸ் வி காட் என்ட்ரி பாஸ் 110 ரூபா. 2 பேருக்கு 50 100. அப்புறம் வந்து 2 வீலருக்கு 10 ரூபா. நம்ம ஐயா இருக்கார்ல, செம்ம அறிவாளி தெரியுமா? ஃபோனை வந்து மொபைல் வந்துட்டு வண்டியில் வச்சு தந்துருக்காரு. வந்துட்டு வந்திருக்காரு அறிவாளி ஐயா. சரிடா டங்க் ரோல் ஆகுதுடா, அதுக்கு என்னடா பண்ண முடியும்? போடா வண்டி ஏட்றா. டா மோனே வண்டி ஏறா. இன்னொரு 200 மீட்டர் தான் போயிடுவோம்னு நினைக்கிறேன். கைஸ் வந்துட்டோம் ஆல்மோஸ்ட்டு. ஸோ இதுதான் என்ட்ரின்னு நினைக்கிறேன். எதுக்கு நிற்கிறாங்கன்னு தான் தெரியல. இங்கே உள்ளே வந்துட்டோம். சரி பின்னாடி எந்த ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க போல. அது நமக்கு எதுக்கு சரியா? ஸோ உள்ளே போயிட்டுருக்கோம். தோல்வு நடக்கிறது தெரியலையே, நல்லா இருக்கு அழகாக பார்க்குறதுக்கு. கத்தியில் ஏறி போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குது. மக்களே வந்துட்டோம். இன்னும் எவ்வளோ தூரம் தெரில. வந்துட்டு சொல்கிறோம். ஆமாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். வந்துட்டோங்க. ஆக்சுவலாக இது செமையாக இருக்குல்ல மக்களே. வந்துட்டோம். ஓடி சார் இங்கே பாருங்க. எனக்கு அப்பா தண்ணி போயிட்டு அப்படியே இறங்கும் போல. இது அந்த டாப் வியூன்னு நினைக்கிறேன். கீழே ஒரு வியூ இருக்குது. கீழே ட்ரெக் பண்ணி போகணும் போல. இதுதான் மக்களே வந்துட்டோம். மக்களே இங்கே பாருங்க எப்படி ஊன்னு இருக்குது. கிட்ட போய் காட்டுறேன் இருங்க. போலீஸ் நிற்கிறாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம்ல. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பின்னாடி. எங்கள் கிட்ட போய் காட்டணும். மக்களே இங்கே பாருங்கள், இன்னும் வியூ பாருங்கள். ஐயோ சூப்பர்ல, செம்மையாக இருக்குது இந்த இடம். இங்கேருந்து தண்ணி வருது. தண்ணி இப்படி வந்து இப்படி போய் அப்படியே இந்த இடத்துல ஃபால்ஸில் அப்படியே ஊற்றுது. செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பாத்திங் நாட் அலோடு. அது ஏன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. ஏன்னா நீங்களே பாருங்கள் ஏன் பாத்திங் நாட் அலோடுன்னு. அப்பா இது எப்படி ஒரு 40 அடி இருக்குமா மச்சான்? 40 அடி இருக்கும்டா இது. மக்களே பார்த்தீங்களா எப்படி தண்ணி உழுதுன்னு? கிட்டத்தட்ட ஒரு 80 அடி 40 அடி இருக்குமா? 40லேருந்து 40 அடி 60 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். முரட்டு போடுது தண்ணி. அப்பா இது இப்போ தெரியுது என் குளிக்க அலோடு கிடையாதுன்னு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஐயோ பயங்கரமாக இருக்குது.
ஆக்சுவலாக வந்து இந்த இடம் இருக்குல்ல, இதுதான் அந்த பாகுபலியில் வந்துட்டு அந்த நம்மளால் பிரபாஸ் வந்துட்டு தீட்டு வந்து அந்த லிங்கத்தை வைப்பார்ல, அந்த இடத்துக்கு செட்டு போட்டு இந்த இடத்துல எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையாக பொய்யான்னு தெரில, பட் ஆனால் இங்கே தான் எடுத்தாங்களாம். ஆனால் பார்க்க அப்படி தான் இருக்குது. நம்மளால் மேலாம் ஏறி வருவார்ல, அந்த மாதிரி தான் இருக்குல்ல. வியூ இப்படி தான் எடுத்துருப்பாங்களோ மேலே இல்லை. ஆக்சுவலாக அந்த சைட்லாம் தண்ணி வருது, அது எங்கேருந்து வருதுன்னு தெரியல. அப்படியே வந்து அப்படி போயிட்டு அங்கே போய் கொட்டுது. ரைஸாக தான் அங்கே அந்த இடத்துக்கு இங்கே தான் போகலான்ட்டு போனோம். அங்கே ஆக்சுவலாக வந்து ஃபாரினர்ஸ்லாம் வந்துருந்தாங்க, அவங்க ஏதோ டேக்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கூட ஓடிலாம் பார்த்தோம். பட் ஆனால் அதுக்குள்ளே எல்லோரும் திரும்பிட்டு வந்துட்டாங்க, டைம் முடிஞ்சுன்னுட்டு. அப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் அலோவே பண்ணலை. ஸோ இங்கேருந்து தான் பார்க்க முடியும் போல. நம்மளுக்கு லக்கு இல்லை அந்த நேரத்தில். சரி அங்கே கீழே போயிட்டு கீழேருந்து வியூ பார்க்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். கீழேருந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆஷ் வேர்த்து விறுவிறுத்து ஆஷ் அப்பா, இதில் ஏறி வர முடியல, செம வேர்வை, காற்றும் அடிக்கலைங்க. கீழே போயிட்டுருக்கோம், கீழே போயிட்டு காட்டுறோம் எப்படின்ட்டு. ஆஷ் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், கொஞ்சம் தான் தோ தான் இருக்குது பக்கத்தில். சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். புகை வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 400-500 மீட்டர் கீழே இறங்கியிருக்கும். ஐயோ ஐயோ புகை கிளம்புது. ஐயோ ஸ்லிப் ஆகுது. அவ்வளோதாங்க, ஆளே க்ளோஸுங்க. இருங்க இங்கே பாருங்க, ஃபால்ஸ் அங்கேருந்து ஊற்றுது பாருங்கள். கிட்ட போய் காட்டுறோம்.